ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக ஆகுது நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு. இன்னுமே நம்ம சேனலில் ரெகுலராக லாங் வீடியோ வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹர்ஸுக்கு வந்து அட்மிஷன் போடுறதுக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஸ்கூலுக்கு. சாருக்கு வந்து 3.5 வயசு ஆச்சு, அதனால் எல்கேஜி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு அட்மிஷன் தான் போட போகிறோம். வாங்க எந்த ஸ்கூலில் சேர்க்குறோம், எந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடுறோம், ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹர்ஸு பாய் சொல்லு. கலை கலை பாய் சொல்லு. பாய். வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். குட்டி தங்கத்தையும் பேக் பண்ணியாச்சு, அவங்க உள்ளே இருக்காங்க. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஒரு வழியாக ஹர்ஸு சேர்க்க போகிற ஸ்கூலுக்கு வந்து வந்தாச்சு. ஸ்கூலோட பேர் வந்து பெர்ல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. இங்கே தான் வந்து நம்ம ஹர்ஸுக்கு வந்து அட்மிஷன் போட போகிறோம். அட்மிஷன் எங்கே போடுறதுங்க? அட்மிஷன் ஓகே. ஆ சரி. ப்ளே ஏரியாலாம் இருக்குடா அரிசி. நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆச்சு. பெர்ல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்ட் ஸ்கூல். உள்ளே வந்து ப்ளே ஏரியா இருக்குது. ஹர்ஸு போனோடனே நேராக அங்கே தான் போனான். போய் இங்கே ப்ளே பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே இறங்கவே இல்லை. வாடா வாடான்னு கூப்பிட்டா வரவே இல்லை. அங்கே அவன் மட்டும் விளாண்டுட்டே இருந்தான். கொஞ்சம் நேரம் அவங்க அப்பா விளையாட வச்சாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஃபீஸ் எவ்வளோ, என்ன ஏது எல்லாமே கேட்டுட்டு அட்மிஷன் ஃபார்மே வாங்கிட்டு அது கொஞ்சம் சர்டிஃபிகேட்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த ஃபார்ம் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு அட்மிஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி எல்லா ஜெராக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வழியாக நம்ம போய் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறதான். வரும்போது வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் தக்காளி வெங்காயம் வெயில் ஓவராக இருக்கிறதுனால ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆசா சரி, ஓகே. சமைச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம், வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஆக போகுது. 12:30 தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சமைச்சிட்டு ஜூஸ் குடிக்கக்கூடாது. தம்பிக்கு வேறு காய்ச்சல், நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. சளி காய்ச்சலாக இருக்குது. திரும்ப ஜூஸ் வேணும்னு சொல்லி அடம் முடிச்சு கத்திட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் பையனும் அண்ணனோட இது ஸ்கூலில் இருந்து கொடுத்தாங்க. ஃபீஸ் என்ன டீட்டெயிலு, டேமாக கட்டுறது, மொத்தமாக கட்டுறது, அப்புறம் வேன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து ஒரு பில் போட்டு கொடுத்தாங்க. அதை தான் வந்து அவங்க டோட்டல் பார்த்துட்ருக்காங்க, வருஷத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஹர்ஸுக்கு அந்த ஸ்கூல் ரொம்பவே பிடிச்சி போச்சு. கலை, நீங்கள் எப்போ ஸ்கூல் போகிறீங்க? அடிக்கிற வெயிலுக்கு இப்போ வந்து நம்ம தேவுக்கு வந்து தயிர் தான் வைக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது, நம்மளாலே தாங்க முடியாது, வெயிலே கிடக்கா. அதனால் டெய்லி நம்ம மதியானம் தயிர் வச்சுருவோம். வந்து நம்ம கிண்ணத்தில் வந்து தயிரை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தேவ் தயிர் சாப்பிட்டுட்ருக்கோம், நல்லா சாப்பிடு. இந்த பக்கெட் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதம் வச்சுருக்கோம் அடுப்பில், அதான் எரிஞ்சிட்ருக்கு. அதான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாமே வாங்கிட்டு வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு இருக்குது, பட் ஆனால் வீட்டில் கரண்ட் இல்லை. அதில் ஃப்ரிட்ஜ் வந்து எம்டியாக கிடக்கு. இது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தேவுக்குள்ளே பெடிகிரி இதாக இருக்குது. மற்றபடி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் இன்னும் கரண்ட் வரல. இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து கரண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும். சும்மா வயரில் ஏசிடிசி பல்ப் மாட்டுறதுக்காக சும்மா ஒரே ஒரு இது மட்டும் தொங்கும். அதனால நம்ம வந்து எல்லாமே நம்ம இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். சரி, ஓகே, நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சைட் பை சைடு ஒரு பக்கம் வந்து தக்காளி வெங்காயமே வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஹர்ஸ் வந்து கீழே உட்காந்து விளாண்டுட்ருக்காரு. சின்னவங்க கீழே கிடந்து கத்திகிட்டே இருக்காங்க. நம்ம குட்டி எந்திரிச்சிட்டாப்ல, உங்களை தூக்கி வச்சுட்டே சமைக்கணும். படுறானா படுக்க மாட்டான், அழுதுகிட்டே. ஒரு பக்கம் சமையல் ஆகிட்டு இருக்கு 2 அடுப்புலையும்.
ஆ இங்கே ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் எடிட்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்காப்புல. வரும்போது இந்த பலாப்பழமே வாங்கிட்டு வந்திருந்தேன். பலாப்பழம் வந்து பார்க்க தான் நல்லா இருந்துச்சு, ஆனால் சாப்பிட்டு பார்த்தா அந்தளவுக்கு இனிப்பு இல்லை, சப்புன்னு தான் இருந்தது. சைட் பை சைடு வந்து ஒரு பக்கம் சிக்கன் குழம்புமே ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் நான் வந்து சிக்கன் கிரேவியுமே வச்சிட்ருக்கேன். 2 அடுப்புலையும் 2 டிஷ் வந்து சமைச்சிட்டு வெளியில் வந்து நான் சாதம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தாச்சு. 6 மூவி தான் வந்து ஃபோனில் போட்டு விட்டுட்டு நாங்களும் என் ஹஸ்பண்ட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஹர்ஸ் வந்து தூங்கிட்டார். அதுக்கப்புறம் சின்னவங்களுமே தூங்கிட்டாங்க. 2 பேரும் தூங்கினதுக்கு அப்புறமா சரி நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா சின்னவனுக்கு வந்து தலைக்கு ஊற்ற வேண்டியது இருந்துச்சு. அதனால அவனுக்கு வந்து வெந்நீர் போட்டிருந்தேன். வெந்நீர் போட்டுட்டு அவங்களுக்குமே குளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஆளை வந்து தூக்கிட்டு வந்து அவங்க குளிக்கிற இதில் போட்டாச்சு. போட்டுட்டு குளிக்கெல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு. குளிச்சாச்சா? குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. எங்கே போறிய? எங்கே போறிய? ஈவினிங் ஆயிடுச்சு. எங்கே போகிற? என்ன வாங்க போற? ஹல்க்கும் ஹர்ஷமன் வாங்க போறியா? பாய் சொல்லிரு. பாய். தம்பி கொடுப்பியா? தம்பி கொடுக்க மாட்டியா? சரி போ. ஹர்ஷு வந்து ரொம்ப நாளாக ஃபைடர்மேன் பொம்மையும் ஹல்க்கு பொம்மையும் கேட்டுட்டு இருந்தான். அது ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, இருந்தாலும் அவன் வந்து திரும்ப வந்து வேறு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தனால அவங்க அப்பா வந்து சரி போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போய் நாங்களும் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு பார்த்தோம். பார்த்ததில் ஹர்ஷு வந்து 2 மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டான். இப்படி திருப்பி எது இல்லை இந்த நாளில் ஏதாச்சும் ஒன்று எடுத்தாலும் 200 தான். அது இது வந்து விலை கூட. வணக்கம் உண்டியலு. சரி விளாடு, பிரிச்சு விளாடு. பிச்சு வேணுமா? நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். நம்ம வீட்டில் வந்து சோலார் லைட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, நல்ல பவராக இருக்குது. ஒரு நைட் ஃபுல்லாக எரியுது. இதுவுமே சார்ஜ் ஏறிடுச்சு. இதுவுமே எடுத்து உள்ளே வச்சாச்சு. சப்பாத்தி தான் போட போகிறேன் நைட். வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு. ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தம்பி வேற முழிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கான். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி பண்ணி ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி மாவு பண்ணி ஆரம்பிச்சிடலாம். மத்தியானம் வச்ச சிக்கன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் இருக்குது. சாதம் வந்து கொஞ்சம்தான் இருக்குது. அதை வந்து தேவுக்கு பரட்டி வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவிக்கும் சிக்கன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும். தம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். நம்ம மாவுலாம் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி பையன் சாப்பிட்டுட்டு தூக்கத்துக்கு தான் அழுகிறான் போல் அப்படின்னு பார்த்தா அது என்னென்னா என்னை வேலையும் பார்க்க விடல, தூங்கவும் மாட்டுது. இங்கே பாருங்கள், சட்டையை பிடிச்சி வாயில் வச்சு கடிச்சிட்டு கிடக்கு. நான் எப்படி வேலை பார்க்குறது? இங்கே ஒரு பக்கம் மாவு பிணைஞ்சு அரையும் குறையுமா அப்படியே கிடக்குது. மாவு வந்து பிணைஞ்சு மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. நம்ம வந்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். நைட் டின்னர் வந்து சப்பாத்தி, சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி மதியானம் சமைச்சது. இப்போ இருட்டுக்குள்ள எங்கே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவன் இருக்கான்ல இந்த ஹர்ஸு, அம்மாச்சி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் போல் ஓடனான். அட நீ இருக்க மாட்டடா அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு போனான். இப்போ ஃபோன் அடித்து அம்மா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குது. 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கோம். செம்ம இருட்டு. ஹர்ஸு என்ன பண்ணுற? பொம்மையை தூங்க வைக்கிறியா? நைட்டு யதார்த்தமாக சரி சும்மா நிலா வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இது வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஓடிட்டு இருந்தது.
ஆனால் ஃபோனில் பார்த்தா அது தெரியுது, அந்த வால் நட்சத்திரம் வந்து சுற்றுறது. வால் நட்சத்திரம் ஓடுதுடா. ஃபோன் இல்லாமல் சும்மா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாகவே தெரியல. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா தெரியும். இந்த பார்த்தீங்களா, இந்த வால் நட்சத்திரம் ஓடுறது வந்து அழகாகவே இருந்தது. அதை வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்.